உனக்கு எப்பவுமே எதிரி அழிக்கிறது தான் பிடிக்கும்ல? எனக்கு எப்படி தெரியுமா? எதிரியை வாழ விட்டு அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டுறது தான் எனக்கு பிடிக்கும். வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம். பேப்பர் தட்டு தயாரிக்கிற மிஷினாக இருந்தாலும் சரி, இப்போ தொன்னை மிஷினாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு டீ கப் மிஷினாக இருந்தாலும் சரி, பாக்கு தட்டு தயாரிக்கிற மிஷினாக இருந்தாலும் நம்ம கம்பெனியை தொடர்பு கொள்ளுங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நிறையா பேர் பாக்குத்தட்டு மிஷின் போட்டு வியாபாரமாக்கணும்னு நினைக்கிறவங்க எங்களுக்கு எக்ஸ்போர்ட் டை போட்டு கொடுங்க, நாங்கள் எக்ஸ்போர்ட் டை போட போகிறோம். எக்ஸ்போர்ட் டைனா 5 டை வச்சு எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க? யாருக்கா தயாரித்து கொடுப்பீங்க, அதில் அது சரியில்லை இது சரியில்லை பாதி தட்டை எடுத்துகிட்டு பாதி தட்டை திருப்பி கொடுப்பாங்க, நஷ்டம் தான் வரும். முதல்ல போடுறது டொமஸ்டிக் தான் போடணும். டொமஸ்டிக்னா ரிப்பு உள்ளது 12, 10, 8, 6 இதை முதல்ல போட்டு இதில் வியாபாரம் பண்ணி இதை நம்ம கற்றுக்கிட்டு நல்ல மார்க்கெட்டை பிடிச்சிக்கிட்டு இதில் உள்ள சூட்சமங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் போகணும். எடுத்ததுக்குள்ளே எக்ஸ்போர்ட் போட்டால் உங்களுக்கு எப்படி தெரியும்? மார்க்கெட் பண்ண தெரியாது. ஏன்னா மார்க்கெட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தட்டுகள் இங்கே போகாது. இங்கே போகிறது பூராமே டொமஸ்டிக் தான் போகும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தட்டுகளை ரிப்பு உள்ள தட்டுகளை தயார் பண்ணி மார்க்கெட்டுக்கு வரணும். நீங்கள் போட்ட காசை அப்போ தான் எடுக்க முடியும். இதை விட்டுட்டு நம்ம எக்ஸ்போர்ட்டுன்ற பேரில் நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது பெரிய நஷ்டத்தை தான் உண்டு பண்ணுமே தவிர லாபத்தை தராது. அப்படின்றப்போ முதல்ல அதை மாற்றிக்கிறணும். எக்ஸ்போர்ட்டுன்ற வார்த்தையை விட்டுட்டு டொமஸ்டிக் தட்டு தயாரிக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வரணும். மட்டைகள் பர்ச்சேஸ் பண்ண போகிறதும் சிறப்பான மட்டைகளை பர்ச்சேஸ் பண்ணணும். மட்டையை பற்றி நான் அடுத்த இதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.